ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தோட அடுத்த அப்டேட் தாங்க பார்க்க போறோம். ஏன்னா, என்னோட சேர்ந்து உங்கள நெறைய பேர் ஆர்வமா இருக்கீங்க. அடுத்தடுத்து என்ன வேலைகள் செய்றோம், என்னெல்லாம் அறுவடை பண்றோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ, இன்னைக்கு வந்து அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோல உங்களுக்கான 3 கேள்விகளும் கேட்டிருக்கேன். கரெக்ட்டா ஆன்சர் பண்ற 5 லக்கி வின்னருக்கு 10 விதமான விதைகளும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ, மிஸ் பண்ணாம பாருங்க. அதோடங்க நான் லாஸ்ட் வீடியோல கேள்விகள் கேட்டிருந்தேன் இல்லையா? அந்த வின்னர்ஸோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட எண்ட்ல குடுக்குறேன். அது இல்லாம கம்யூனிட்டி டேப்லயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ மறக்காம வின்னர்ஸ் பார்த்துட்டு என்னுடைய மெயில் ஐடிக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மறக்காம ஃபுல் அட்ரஸ் அனுப்பிருங்க. அப்பா! காயோட அழக விட அந்த ஒவ்வொரு பூவையும் பாருங்க. அந்தந்த காய்க்கு ஏத்த மாரி பூவும் எப்படி இருக்குன்னு. அப்படியே பூசணிக்காய், பாகக்காய், சொரக்காய், வெள்ளரிக்காய், பீக்கங்காய், புடலங்கான்னு அப்பா இந்த பூ பிடிக்கிற ஸ்டேஜை ரசிக்கிறதுக்கே நமக்கு தனி நேரம் வேணுமாட்டிருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா காய்கறிகளையுமே ஒரே டைமில் பார்க்கும்போது அந்த அழகு என்ன அப்படிங்கிறதே புரியுது. அதுவும் இந்த குருவி சத்தத்தோடு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. வெள்ளரி பாருங்களேன், நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த பந்தல் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தாலுமே ஓரளவுக்கு தாங்குதுங்க. நம்ம பூசணிக்காய் வரைக்கும் போட்டாலுமே தாங்க மாட்டிருக்கு. அந்தளவுக்கு நம்ம கம்பியில் படவும் நல்லா பேலன்ஸ் ஆகுது. புடலங்காவுமே பாருங்களேன், காய்க்கு வந்திருக்கு, நிறைய பூவுமே இருக்குது. கீழே பாருங்கள் என்ன கொடுமை நடந்திருக்குன்னு. பெருச்சாளிக்கிட்ட இருந்து நிஜமாக காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுதுங்க. ஏன்னா சுற்றி நம்ம பந்தல் போட்டிருக்கவும் மயில்கிட்ட இருந்து ஓரளவுக்கு காப்பாற்றியாச்சு. பெருச்சாளி கரெக்டாக வேற பார்த்து ஏதோ களை வெட்டி விட்ட மாதிரி பறச்சு வச்சிருக்கு. ஒரே ஒரு பெனிஃபிட்டு நமக்கு புல்லு பிடுங்குற வேலை இல்லை. பட் நம்ம அதுக்கப்புறம் நல்லா மண்ணை போட்டு அழுத்தி விடுவோம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செடியில் நல்லா வந்துருச்சு. பெருச்சாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூண்டு தாங்க வைப்போம். கருவாடு, மீன் அந்த மாதிரி வச்சு கூண்டு வைப்போம். தக்காளி அந்த மாதிரிலாம். பட் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே தெரியல. இந்த சைட் பாருங்க, அந்த குட்டரக பீக்கங்காய் இருக்கும் இல்லையா, அதுவுமே இப்போ தான் காய்க்கு வந்திருக்கு. ஆனால் இந்த நீல பீக்கங்காய் வந்து சான்ஸே இல்லைங்க. சூப்பராக காய் பிடிக்குது. அறுவடை பண்ண ஆசையாக இருக்கும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான் இந்த பீக்கங்காய். அதுவும் பந்தல் இந்த கொடி ஃபுல்லாக படரவும் பார்த்தீங்கன்னா எதோ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது இந்த தோட்டமே பார்க்குறதுக்கு. நல்ல ஸ்பேஸ் சேவ் ஆகுதுங்க இந்த டைப் பந்தல். எவ்வளோ காய் பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக தோட்டம்லாம் அமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த சுத்துக்கால் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பந்தல் போட்டு கொடிக்காயெல்லாம் விட்டு சென்டரில் வந்து மற்ற காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம். இனிமேல் உங்களுக்கு நிறைய அப்டேட் வந்து கொடுக்குறேன். என்னெல்லாம் பண்ணுறோம், இந்த கம்பியெலாம் எந்த அளவுக்கு தாங்குது, இந்த வலை வந்து நமக்கு தாங்குதா அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம போட்டதுக்கு மனசார காய் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது பீக்கங்காய் கொடியெல்லாம் பாருங்களேன், நல்லா ஃபுல்லாக அடர்த்தியாக படர்ந்துருக்கு. வலையே தெரியாத அளவுக்கு. பெருசாக எந்த நோய் தாக்கமும் இல்லைங்க. ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்தாச்சு. ஆனால் வலையில் இந்த அளவுக்கு கொடி படரவும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து பார்த்து பறிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக அறுவடை பண்ணணும்னு நினைப்போம். அடுத்த நாள் வந்து பார்த்தா 2, 3 காய் வந்து முத்தி போயிருக்கும். நல்லா பெருசான மாதிரி இருக்கும். இந்த சைட் பாருங்க, இப்போதாங்க 2 டைமுக்கு மேலே அவ்வளோ தேடி அறுவடை பண்ணேன். இருந்தாலும் ஒரு காய் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2, 3 டைம் நல்லா தேடி அறுவடை பண்ணுங்க. ஏன்னா அடர்த்தியாக இருக்குது கொடி நமக்கு. டெய்லியும் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் ஒரு 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம மேக்ஸிமம் 20 செடி தான் வச்சுருப்போம். நல்லா காய் பிடிக்குது. நம்ம வீட்டுக்கு போக வெளியிலையுமே கொடுக்குற அளவுக்கு இருக்குது. கீழே சைடில் பாருங்கள், நம்ம மிளகா நாற்று ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வந்திருக்கு. ஸ்வீட் கார்னுமே பாருங்கள், நல்லா சோளம் முளைச்சி வந்திருக்கு. பூசணிக்காய் பாருங்களேன், பூசணிக்காவும் பாவக்காவும் தானாக வந்தது தான். ஆனால் பாவக்காய் வந்து காய்க்கு வந்துருச்சுங்க. இந்த பூசணிக்காயில் இருக்க பூவை பார்த்தா ஒரு ஊருக்கே காய் கொடுக்கலாமாட்டிருக்கு. அவ்வளோ பூ இருக்குது. ஆனால் கொஞ்சம் புதறு மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இவ்வளோ புதறு மாதிரி இருந்தது அப்படின்னா பாம்பெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சுற்றி காடாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த பூவை பார்த்துட்டு பிடுங்கவும் மனசு இல்லைங்க. அவ்வளோ படர்ந்துருக்கு. பார்க்கலாம் எப்படி தான் காய் பிடிக்குதுன்னு. அது மெயினாங்க, நம்ம பூனை வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோன்னா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனாலேயும் ஓரளவுக்கு இந்த பெருச்சாளி இலையெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் மட்டும் வாழ்க்கை இல்லை, சோகங்களும் கலந்தால்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிங்க. எதுக்குமா இந்த தத்துவம்னு திட்டாதீங்க. நிஜமாவேங்க இவ்வளோ நேரம் அவ்வளோ பூ காயில் அறுவடை பண்ணி ஹாப்பியாக காமிச்சேன். கடைசியில் இந்த உருளைக்கிழங்கு பாருங்களேன். நானும் ஒவ்வொரு டைமும் உருளைக்கிழங்கு போடுவேங்க, நல்லா சூப்பராக தளைஞ்சு வரும். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி வாடி ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிருது. என்ன ரீசனே தெரியலங்க. பட் ஒரு டைமாவது வாழ்க்கையில் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணிடணும் அப்படிங்கிறதாங்க ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது. இருந்தாலும் நம்ம குறிக்கோளாக ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்மளுடைய முதல் கேள்வியை வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் கேள்வி. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, நீங்கள் முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஈஸியான கேள்வின்னு தான் நினைக்கிறேன். அடுத்த 2 கேள்வி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது என்ன செடி அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். இது நம்மளுடைய முதல் கேள்வி. அடுத்த ஒரு 1 வீக்கில் பாருங்கள், நம்ம தோட்டமே பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்க்லரில் தண்ணி போகிறதுக்கும், அப்படியே கீழே முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நாற்று, அப்படியே இந்த ஓரத்துலலாம் கத்திரி காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பூசணி, பாகக்காய், ஸ்வீட் கார்னு, மிளகா, ஓரத்தில் எத்தனை கொடி வகை காய்ச்செடின்னு அப்பா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை நேர அறுவடை அப்படின்னே சொல்லலாம். நம்ம சாயந்தரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இந்த எல்லா பூவுமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிரும். பீக்கங்காலாம் பாருங்கள், லைட்டாக அந்த முட்டு விட ஆரம்பிக்குது. இந்த டைமில் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இந்த கரெக்டாக அந்த 6 மணியில் ஆகும்போது பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்களேன், லைட்டாக அந்த இலையிலலாம் புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் வேப்பெண்ணை மட்டும் ஸ்ப்ரே பண்ணோம். பட் அது வந்து பெருசாக பாதிப்பு இல்லைங்க, நல்லாவே காய் பிடிச்சிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமும் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளுக்கு அப்புறம் எடுத்த ஒரு வீடியோ தாங்க. நம்ம குட்டி பூந்தோட்டத்துக்கு ஒரு புள்ளி வச்ச மாதிரி இப்போ தாங்க ஒரு காகிதப்பூ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், பிங்க் கலரில். நான் அது வீடியோஸில் காமிச்சிருப்பேன் எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இது வந்து ஒரு பெரிய பாட் வாங்கி அதில் மாற்றி வைக்கணும். டேபிள் ரோஸுமே பாருங்களேன், நம்ம நிறைய பேர் வீட்டுக்கெலாம் போவோம் இல்லையா, அங்கெல்லாம் எங்கேயாச்சும் கலர் கலராக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக கிள்ளி வச்சாவே போதும். அது எல்லா கலரும் கலந்து ஒரே பாட்டை வச்சா சூப்பராக இருக்கும். நம்மளும் அப்படி தான் வச்சுருக்கோம். இனிமேல் பின்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா யோசிச்சு நல்லா செட் பண்ணுங்க. என் கணவர்கிட்ட ஜாடி கேட்டால் நான் சிமெண்ட் வாங்கி தரேன் நீயே செய்யுங்கிறாரு. பட் பார்க்கலாங்க, ஏன்னா மண்பானையில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக உடஞ்சிரும். சிமெண்ட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பார்க்கலாம். இதில் பாருங்களேன், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கோம் செகண்ட் பேட்சுக்கு. காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்க்கு நடுவில் இருக்குது, அதுவுமே முளைச்சி வந்துருச்சு. ஆனால் புல்லு தாங்க ஜாஸ்தி வந்திருக்கு. கீரை விதையுமே பாருங்களேன், நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு. கீழே ஸ்வீட் கார்னுமே பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம பூனை வந்து நம்மளை பின்தொடர்ந்து வரதே வேலையாக வச்சுருக்கு. இன்றைக்குமே பீக்கங்காய் நிறையாவே இருக்குங்க. டெய்லியும் மேக்ஸிமம் ஒரு 1.5 கிலோ வரைக்கும் பறிச்சிருவோம். இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறனால சரி எல்லாமே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அது ஒரு காய் நம்ம பொரியல் பண்ணாவே 4-5 பேர் சாப்பிட்லாங்க. நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இப்படி தாங்க நம்மளுடைய குட்டி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் செம்ம ஹாப்பியாக அப்படியே பீக்கங்கான்னு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா சொரக்காய் இருக்கும், புடலங்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும். இந்த குட்டி தோட்டமாக இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வந்து போதுங்கிற அளவுக்கு காய்கறிகள் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனாங்க ஆரம்ப ஸ்டேஜ்லலாம் சூப்பராக தான் இருந்தது. நாளாக பார்த்தோன்னா நான் சுளுக்க சொல்லுவேன் இல்லையா, பாக்கு மரத்தில் கூட காமிச்சிருப்பேன். எறும்புலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் ரெட் கலரில் இருக்கும். அது வந்து இலையில நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அது கடிச்சா தாங்கவே முடியாதுங்க. நம்ம அறுவடைக்கு வந்தாவே கொஞ்சம் பயமாயிருச்சு. அந்தளவுக்கு எறும்பு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து எப்படி அழிக்கிறதுனே தெரியலங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடியெலாம் ஓரத்தில் பாருங்களேன் தானாக முளைச்சது தான். இந்த கத்திரிக்காய், பாவக்காய், காலிஃப்ளவர் வந்து ஒரு 4 செடி சூப்பராக வந்துருக்குங்க. இப்போ தான் லைட்டாக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிஜமே இந்த 4 காலிஃப்ளவருக்கும் எந்த பராமரிப்பும் இல்லை. நான் தண்ணி கூட சரியாக ஊற்றலைங்க. ஆனால் சூப்பராக வருது. அந்த இலையை பாருங்களேன், ஏதோ செஞ்சு வச்ச மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அப்படியே கத்திரிக்காவும் அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 4 செடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீட்டுக்கு காய் கொடுக்கலாங்க. அவ்வளோ காய் பிடிக்கும். அது தானாக வளர்ந்த செடியில் நோய் தாக்கமும் பெருசாக இல்லை. பூசணிக்காய் பாருங்கள், அடுத்த 5 நாளில் அந்த பூவெல்லாம் அப்படியே கட்டாய் விழுக ஆரம்பிச்சிருச்சு. கடைசி வரைக்கும் இதில் பிஞ்சு பிடிக்கிற மாதிரியே தெரியலங்க. ஒரு எஃபெக்ட்டும் காமிக்கல. ஆனால் அங்கங்கே பொந்து மாதிரி பறச்சிருக்குங்க. நான் அடுத்த டைம் க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து பாம்பா இல்லை பெருச்சாலியான்னு தெரியல. கத்திரிக்காய், பாகக்காய் அப்படின்னு எல்லாமே இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. சில பீக்கங்கள்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி வந்ததுங்க.
ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா இருந்தது. ஒவ்வொரு காயில் நான் இன்னொரு குட்டை ரகம்னு சொன்னேன் இல்லையா, பட் இது சமைக்கலாமான்னு எனக்கும் தெரியல. உடச்சா எதுவும் உள்ளே வந்து அப்படி தண்ணி மாதிரி விழுகுது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த காய் என்ன பண்ணுறதுன்னு. இல்லை இதுக்கு முன்னாடி பிஞ்சிலேயே பறிச்சிடணுமா, முத்திருச்சானும் தெரியலங்க. ஆனால் காய் குட்டியாக தான் இருந்தது. உள்ளே பாருங்களேன் இப்படி தான் இருந்தது. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாவது கேள்வியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது என்ன கீரை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். மேக்ஸிமம் இந்த பூ வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து மேக்ஸிமம் மேட்டுக்காட்டில் தாங்க அதிகமாக இருக்கும். தண்ணி இல்லாமல் இந்த மழை டைம்லலாம் கள்ளக்காட்டிலலாம் அதிகமாகவே இருக்கும் நம்ம ஊர் சைடில். ஆனால் நம்ம வந்து நிழலில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால கலரே பாருங்களேன் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நம்ம காட்டில் மேட்டுக்காட்டிலலாம் பார்க்கும்போது நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும். இது நல்லா தலை சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. நிழலில் இருக்குது அப்படிங்கிறனால இது என்ன கீரை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். அடுத்த ஒரு 2வது நாளே பார்த்தீங்கன்னா நல்லா காற்றோட மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சோளமெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், சாயலைங்க. சாஞ்சாலுமே எழுந்திரிச்சு நின்றுக்கும் அடுத்த நாள் காலையில். ஆனால் பந்தல் மட்டும் அந்த மூலையில் பார்த்தோன்னா லைட்டாக அந்த கம்பி மட்டும் சாஞ்சிருச்சுங்க. ஆனால் அது பெருசாக பாதிப்பு இல்லை. நம்ம வாத்துக்குள்ளே ஒரே கொண்டாட்டம். மகந்தி இப்போ தாங்க ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாக தோட்டத்தில் நிற்குது. இப்போ தெரியுதாங்க, இதுக்கு பேர் தான் மழையில் நனைஞ்ச கோழி. வாத்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுது, கோழி பாருங்களேன் எப்படி நிற்கிதுன்னு. மழை நல்லா வரவும் பாருங்கள், நல்லா தண்ணி தேங்கி நின்றுச்சு. மொட்டை மாடி தண்ணியுமே கரெக்டாக இங்கே ஊற்றுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு. அதுவும் சேர்ந்து தண்ணி போகிறதுக்கே இடம் இல்லைங்க. அதனால் கொஞ்சம் வெட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு. காற்றுக்கு பாருங்களேன், கத்திரி செடிலாம் நிற்கவே இல்லை. ஏன்னா கத்திரி செடி நல்லா வெயிட்டுங்க. கரையோரத்தில் நல்லா இருக்கவும் பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிருச்சு. ஆனால் அது ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. அப்படியே எடுத்து நிறுத்திடலாம். அப்பா இன்னைக்கு பயங்கர இடியோட மழைங்க. அதுலேயுமே பாருங்களேன் பாதி சோளமெல்லாம் சாஞ்சிருச்சு. இந்த மாதிரி தோட்டமெல்லாம் இருக்குது அப்படின்னா மழை வரும்போது கூட நம்ம கொஞ்சம் பிஸியாக தாங்க இருப்போம். ஆனால் மழையில் நனைஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நான் சின்ன வயசுலலாம் அடிக்கடி மழையில் நனைவுங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஆனால் மகன் திரும்பி இப்போ கொடை பிடிச்சிட்டு சரி என்ஜாய் பண்ண அப்படின்னு விட்டுறது கொஞ்ச நேரம். அப்படியே இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் மழை வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுங்க. அவ்வளோதாங்க. மழை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக புல்லெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. செடி வந்ததோ இல்லையோங்க, களை மட்டும் ஒரு 4-5 டைம் எடுத்துடணும் மாட்டிருக்கு. எவ்வளோ புல் வந்துருச்சு பாருங்கள். சரி ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொத்தி விட்டுலாம் அப்படின்ட்டு மை கணவர் கிளறி விட்டுட்டுருக்காரு. நிஜமாங்க, நான் காமிக்கிறதெல்லாம் ஜஸ்ட் அழகாக அறுவடை பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் காமிக்கிறேன். அதுக்கு பின்னாடி குட்டி தோட்டமாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கு பின்னாடி நம்ம போடுற எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம். ஆனாங்க நம்ம ஜாபுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா பார்ட் டைமாக ஒரு 1 hour டெய்லி, அப்புறம் சண்டே அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அதிகமாக கேர் எடுத்து வேலைகள் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக்கில் சொரக்காய் எல்லாமே நல்லா காய்க்கு வந்துருச்சுங்க. சொரக்காய், பாகக்காய், கத்திரிக்காய் அதையுமே அறுவடை பண்ணிடலாம்.
அந்த பாவக்காய் பறிச்சு. ஹாய், குட் மார்னிங். சொரக்காவும் பாகக்காவும் பாருங்கள் அப்படியே வேப்ப மரத்து மேலே ஏறிட்டுருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு மேலே போகுது அப்படின்னு. கத்திரிக்காய் அவ்வளோதாங்க, டெய்லி ஒரு 4-5ன்னு டெய்லியும் அப்படியே கத்திரிக்காய் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சொரக்காய் நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சொரக்காயிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீல சொரக்காய் போன டைம் அறுவடை பண்ணி காமிச்சிருப்பேன். இது வந்து கொஞ்சம் குண்டு சொரக்காய் மாதிரிங்க. புடலங்க ஆனால் நிறைய பூ இருந்ததுங்க. ஆனால் 1 காய் 2 காய் அந்த மாதிரி தான் வைக்குது. ரொம்ப பல்காலாம் காய் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பூ பாருங்களேன் நிறைய இருக்குது. அப்பப்போ 1 காய் 2 காய் இருக்குது. புடலங்க பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 செடி சேர்த்து வச்சுருக்கணுங்க. நம்ம ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தோம். நல்லா மழை வரவும் பார்த்திங்கன்னா இந்த எறும்பெல்லாம் கொஞ்சம் போயிருச்சுங்க. மழை வந்ததில் ஒரு பெரிய ஹாப்பியாக தான். ஆனாங்க நார்மல் தட்டை விட ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குங்க. அந்த கீழே நல்லா தடிமனாக இருக்குல்ல அந்தளவுக்கு இருக்குது. அதே வேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்கும், ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. ஆனால் மிளகா செடி பாருங்களேன் நல்லா வளர்ந்து லைட்டாக இப்போ தாங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி அவ்வளோதாங்க, அப்பப்போ அப்படியே ஒவ்வொரு காயோடு சூப்பராக முடிஞ்சுது இன்றைக்கி அறுவடையுமே. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா என்ன காய் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்குங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ பாவக்காய் இருக்குது, சொரக்காய் இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும், ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிடலாம் இன்றைக்கி இந்த காய் அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக காய் இருக்கிறனால அந்த கவலையே இல்லாமல் இருக்குது. பட் சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக பராமரிக்கணும் அப்படிங்கிறதே இல்லை, தானாகவே முளைச்சி வந்துடும். இந்த கத்திரிக்காய் மாதிரி நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வேப்ப முன்னாக்கெலாம் அதிகமாக கொடுத்தாங்க. ஏன்னா கரையான் வந்து நம்ம மண்ணில் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, வேப்ப முன்னாக்கு இன்னொன்று வந்து கடலை புண்ணாக்கு. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காக்கெலாம் மிக்ஸ்டு எல்லா புண்ணாக்குமே கலந்தும் கொடுத்தோம். எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு எல்லாம் கலந்து கொடுத்தோம். மிளகா செடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த வேர் நோய் மாதிரி விழுகுதுங்க. சரி அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி புண்ணாக்கு அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம். மீன் அமிலம், வேப்பெண்ணெய் இதை தாண்டி இன்னும் எதுவுமே ட்ரை பண்ணலங்க. இது மட்டும் தான் இந்த தோட்டத்துக்கு இப்பொழுதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மருந்து அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் பாருங்களேன் தட்டு நல்லா எழுந்திரிச்சு நின்றுச்சு. சாஞ்சிருந்தது இல்லையா, அது எல்லாமே நேராக நின்றுச்சு. இந்த மாதிரி தாங்க லாஸ்ட் 1 மாதத்தில் குட்டி தோட்டமாக இருந்தாலும் காய்கறி அறுவடை பண்ணுறது, களை எடுக்கிறது, செடிகளை பராமரிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நாட்கள் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், மிளகால அறுவடை பண்ணுற எல்லா அப்டேட்டுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம 3வது கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குட்டி அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்வீட் மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எங்கே வாங்கினீங்க, அதை பற்றி டீட்டெயில் கொடுங்க அப்படின்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். பட் அதில் வந்து நான் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் வந்து நான் எங்கே வாங்கினேன், என்ன பிளான்ஸ்லாம் வாங்கினோம், நமக்கு எப்படி பார்சல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி காடு பச்சை பசையன் தாங்க இருக்குது. இருந்தாலுமே இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் வச்சு குட்டி குட்டி இண்டோர் பிளான்ட்லாம் வைக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிளான்ட்டு, சாரி இந்த டைம்னு சொல்ல முடியாது, இதான் ஃபஸ்ட் டைம்ங்க. நான் ஆன்லைன்லலாம் பிளான்ட் ஆர்டர் போட்டதே இல்லை. சரி ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கேரளா சைடு அப்படிங்கிறனால கொஞ்சம் பிளான்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நானும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லலாம் எனக்கு இந்த மாதிரி பிளான்ட் வேணும், ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ளார்லாம் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிளான்ட்லாம் சிலதை எடுத்து அனுப்பினேன். அதில் வந்து ஒரு சில பிளான்ட்லாம் அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற சில பிளான்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே அனுப்பியிருந்தேன். இதில் வந்து 2 பிளான்ஸ் வந்து அவைலபிள் இருந்ததுங்க, அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 டேஸில் வந்து ரிசீவ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. கேரளாலேருந்து வரனால இது நான் அம்மா வீட்டுக்கு தாங்க போட்டிருந்தேன். நம்ம வீட்டுக்கு கொரியர் ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டு. அங்கேருந்து 2 டேஸ் ஆயிடுச்சு என் கைக்கு வரத்துக்கு. பட் பிளான்ட் எல்லாம் பாலித்தீன் கவரில் ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாத்ரி அக்வாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு பிளான்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா. அது நம்ம ஆன்லைனில் போடுறோம் அப்படிங்கிறனால நமக்கு பிடிச்ச மாதிரி பர்டிகுலர் பிளான்ட்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஏன்னா எனக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்தது இவ்வளோ பிளான்ட் வந்து நம்ம பார்க்கும்போது. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கி இண்டோரில் வைக்கணும் அப்படின்னு. அது கிட்டத்தட்டங்க நான் வாங்கி ஒரு 1 வீக் அப்புறம் தாங்க மண்ணிலேயே வச்சேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து வெளியில் எடுத்து தண்ணி தெளித்து வச்சாச்சு. அப்படியே பிளான்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ அந்த பேக்கிங்கே பாருங்களேன், நல்லா அந்த தேங்காய் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி கீழே வச்சு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. எல்லா பிளான்ட்டுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்குத்தோப்பு ஃபுல்லாக இந்த வல்லார படர்ந்து இருக்குங்க. இந்த பிளான்ட்டுமே உள்ளே இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டை பார்த்தாவே கொஞ்சம் பயங்க. அழகுக்காக நம்ம வந்து வைக்கலாம் இண்டோர் பிளான்ட் அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு முன்னாடி. பட் நம்ம தோப்பே இது படர்ந்து இருக்குங்க. பார்த்து பார்த்து இது எப்படா அழியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு.
பட் இது வந்து நிறைய பேர் இந்த வல்லாரை வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவுட்டோரில் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இண்டோரில் வந்து இந்த குட்டி குட்டி பிளான்ட்லாம் வச்சுட்டு இது அவுட்டோரில் வைக்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் இந்த பிளான்ட் எல்லாமே இண்டோர் அவுட்டோர் போத் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த பாட்டோட டீட்டெயிலுமே கேட்டிருந்தீங்க. பீங்கான் பார்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த மண்ணிலேயே செஞ்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடில் தாங்க வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி ஈரோடு சைடில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுரபி நர்சரி அப்படின்னா. அந்த மாதிரி நிறைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நானுமே இந்த டைம் தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்குறேன். நிறைய டைம் இங்கே வந்து வந்திருக்கேன். நமக்கு தேவை அப்படிங்கும்போது தான் நம்ம இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மண்ணில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் லைஃப் வராது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம குட்டியாக அழகாக இருந்தது. சரி இதில் 2 செலக்ட் பண்ணி கொஞ்சம் இண்டோர் பிளான்ட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதில் எடுத்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போதுங்க நிறைய டிசைன்ஸ் இருந்தது. எதை எடுக்கிறது, எது வச்சா நல்லாயிருக்கணும்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆச்சு. பட் நமக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சரி பீங்கானில் 2 மண்பானையில் 2 எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து அடியில் வந்து பிளேட்டோடு வந்துச்சுங்க. நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலுமே கீழே போகாத மாதிரி. பாருங்களேன் நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நான் வீடியோ வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குட்டி ஸ்க்ரீனில் தான் இருக்கும். நாமளும் கடைசியாக பார்த்திங்கன்னா இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு பயங்கரமாக யோசிச்சு ஏதோ ஒரு 4 பாட்டு வந்து எடுத்தாச்சுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது எடுத்தேன். அதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2 செலக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அடியிலேயே வந்து அட்டாச்சாக இருந்ததுங்க பிளேட் மாதிரி. நம்ம தண்ணியை அப்படியே வந்து சாய்ச்சி விட்டுக்கிற மாதிரி. அப்படி இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா இதுக்கு மேலே வாங்கணுன்னா என் கணவர் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதையெல்லாம் செட் பண்ணி நீட்டாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளான்ட்டை பற்றி பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீங்கான் பிளான்ஸுமே கொஞ்சம் 250 350 இந்த குட்டி பாட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் லைஃப் வருங்க. இதுலேயே பாருங்களேன் நிறைய ஹேங்கிங் பிளான்ஸும் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில ஐடியாஸும் கிடச்சிது. நான் வந்து இந்த 4 மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி பில் போட்டு வந்தாச்சு. அடியில் பிளேட்டோடு இருக்குது. நம்ம போய் வந்து செடி வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிளான்ஸ்லாம் பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 3யும் கேட்டுடுறேன். கொஷின் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நான் கீரை காமிச்சிட்ருக்கு இல்லையா, இது வந்து என்ன கீரை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும். அந்த பூவோடு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கீரை கடையலுங்க இது. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கிராமத்தில் மேட்டுக்காட்டிலலாம் அதிகமாக இந்த கீரை வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய 3rd கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். டோட்டலாக 3 கொஷின் கேட்டிருக்கேன். 3 கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சர் கொடுங்க. ஃபைனலி நம்மளும் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்தாச்சு. இப்போ செடிகள்லாம் சூப்பராக வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இது பாருங்களேன், கோயம்புத்தூர் கொடிஷியல் எக்ஸ்போ போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து வாங்கிட்டு வந்தது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. எனக்கு கரெக்டான ரேட் தெரில. பட் 600 அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க. தேங்காய் மஞ்சளே செஞ்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மஞ்சள் மண் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஈரப்பது இருந்துகிட்டே இருக்கும். தேங்காய் மஞ்சள் அதிகமாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. மண் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி தேங்காய் மஞ்சோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹேங் பண்ணுற அந்த சங்கிலி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தாங்க இருந்தது. கொஞ்சம் பயமாக இருந்தது தூக்குறதுக்கே. ஆனால் நான் பிளாஸ்டிக்கில் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் உங்களுக்கு அதையே காமிக்கிற பாருங்க. நம்ம இதை வந்து அடியில் தாங்க பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். அந்த மேலே ஹேங் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம் இதில். அவ்வளோதாங்க. நம்ம மண்ணெல்லாம் சூப்பராக எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. போட்டு பிளான்ட்டை வச்சிடலாம். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த வேலையை செய்யும்போது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானுமே இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் ட்ரை பண்ணுறேன். இந்த பீங்கான் பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. பிளேட் தனியாக வந்து வாங்கிக்க சொன்னாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் அட்டாச்சாக இருந்தது. சரி நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியாச்சு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹோல் இருக்குங்க. அந்த ஹோலில் வந்து நம்ம ஒரு கல் மாதிரி வச்சு அதுக்கப்புறமா மண் போட சொன்னாங்க. இதோ பாருங்களேன், நான் அடியில் வந்து கல் வச்சுட்டேன் அந்த ஹோலில். அதுக்கு மேலே தான் மண் வந்து போட்டோம். பேக்கிங்லாம் பாருங்களேன் ரொம்ப சேஃபாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 4-5 இண்டோர் பிளான்ட் வந்து அப்படியே குட்டி குட்டி பாட்டில் வந்து வச்சாச்சு. இதுலேயுமே பாருங்கள் அடியில் ஹோல் இருந்தது. அந்த மண் பாட் வாங்கணும்ல, அதுலேயுமே பாருங்கள் நான் கல் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மண் போடுறேன். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து நம்ம எல்லா செடியுமே வச்சாச்சு. இதில் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். சில பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. சரி அதெல்லாம் பாட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே மண்ணு கொட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாங்க ஏதோ ஒவ்வொரு பாட்டாக சிமெண்ட் தொட்டி வந்து வாங்கி ஒரு 2-3 செடியை வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்க வேண்டியதான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரி போனோம் இல்லையா, அங்கேயே வந்து பெரிய பாட்டாக 2 வாங்கிட்டு வந்தாச்சு சிமெண்ட் தொட்டி. நம்மளுடைய பிங்க் கலர் காகிதப்பூக்கு வந்து ஒரு தொட்டி வந்து ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஏன்னா இந்தளவுக்கு பெருசாக இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் செடி பெருசாக வந்தால் பூ நிறையா தெரியும். இப்போ வந்து சூப்பராக வந்து அதையும் ரெடி பண்ணியாச்சு.
அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து பாருங்களேன், நம்ம மேலே ஹேங் பண்ணுவோம் இல்லையா, அந்த கம்பியுமே ரொம்ப குட்டியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கட்டுக்கம்பி மாதிரி வச்சு நல்லா கட்டி அதுக்கப்புறம் தாங்க மாட்டிவிட்டோம். இதுவுமே இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். பட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் எல்லாமே அழகாக இருக்குன்னு வாங்கியாச்சு. பட் நம்ம இதெல்லாம் செக் பண்ணல. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கில் பாருங்களேன் எல்லாமே கரெக்டாக இருந்தது. நம்ம மேலே அந்த கம்பிலேயே நம்ம தொட்டிலெலாம் கட்டுறதுக்கு அந்த கம்பி மாதிரி அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சைஸில் ஈஸியாக மாட்ட முடிஞ்சுது. ஆனால் இந்த 2 பாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கம்பி வச்சு அதில் தான் மாட்டி விட்டுருந்தோம். நீங்கள் மோஸ்ட்லி ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கரெக்டாக அதை வந்து மாட்ட முடியுமா அப்படிங்கிறத 100% பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஆனால் இது மற்றபடிக்கு வேறு எந்த குறையும் இல்லைங்க. அந்த மாட்டுறது இந்த கம்பி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இது பாருங்களேன், பார்க்க பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த சங்கிலி பாருங்களேன் பிளாஸ்டிக்கில் அந்த பாட்டு வந்து குட்டி தான், ஆனால் சங்கிலி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு தூக்கும் போதே அந்த பயம் இருக்காது. இது வீட்டுக்கு வரவங்களே இது பிளாஸ்டிக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த இலை பார்த்தா அதே மாதிரி இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்க்குறதுக்கும். அவ்வளோதாங்க, பயங்கர ஹாப்பியாக எல்லா பிளான்ஸுமே ஹேங் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குமே சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளான்ஸோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க லிங்க்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் தேவைப்பட்டா. அப்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. நீங்கள் கிளம்பிடாதீங்க. வின்னர்ஸோட நேம் லிஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 5 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.